உடலையும் மனதையும் விடுத்து ஆன்ம உணர்வில் இருப்பது அத்வைதம். அந்த ஆன்மா உடல் வழி மனம் வழி வெளிப்பட்டு சக்திகளையெல்லாம் சாத்தியமாக்குவது சுத்தாத்வைதம். இந்த சுத்தாத்வைத சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லவும் சத்தியத்தின் மாண்பை பாண்டியன் முதல் பாருக்கெல்லாம் பகின்றிடவும் பெருமான் செய்த லீலைதான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிபட்ட கதை. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பை முதுகில் தாங்கி வேறு எந்த லீலையிலும் செய்யாத தன்மீதே பிரம்பை தாங்கி வலிகண்டு இத்துணை பெரிய தியாகத்தை செய்து அவன் நம் எல்லோருக்கும் சொல்ல வரும் செய்தி பக்தியையும் பக்தியின் உயர்வையும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் எனும் சத்தியமே. என்ன தருவான் என் அம்பலத்தான் என்று கேட்க தன்னையே தருவான். இதை தருவான் அதை தருவான் என்பது அவன் செய்தி அல்ல, தன்னையே தருவான் என்பதே அவன் செய்தி. என்ன தருவான் எனும் கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், தியாகராஜன் தன்னையே தருவான். இந்த ஒரு செய்தியை முழுமையாய் உள்வாங்குங்கள். இதுதான் மாணிக்க வாசகருக்காய் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிபட்டதன் காரணம். பிரம்பை தானே தாங்க வேண்டியதன் ஒரே காரணம் தியாகத்தின் எல்லையை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும். எங்கோ இருந்து கொண்டு நம்மோடு சம்பந்தமே படாமல், நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ நம் மீது விதிகளையும் முறைகளையும் மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பவர் அல்ல சதாசிவன். ஆழ்ந்து கேளுங்கள். நம்மோடு சம்பந்தமே படாமல் நம் மீது விதிகளை திணித்தால் அது சட்டதிட்டம். நம்மோடு ஒன்றாய் வாழ்ந்து நமக்கு புரிய வைத்தால் அது உபதேசம். சட்டதிட்டம் சொல்ல வந்தவன் அல்ல சங்கரன், ஆட்சி செய்ய வந்தவன் அல்ல அவன், அருளாட்சி செய்ய வந்தவன். ஆட்சி செய்ய வந்தவன் அல்ல அவன், அருளாட்சி செய்ய வந்தவன். அதனால் நமக்கு எட்டாத உயரத்தில் இருந்து கொண்டு இயலாத சட்டங்களை நம்மீது திணிப்பவன் அல்ல என்றும், அவன் சொல்லும் சத்தியங்களை வாழ்பவர்க்கு சிறுகுறையும் வாராது வருமானால் தானே இறங்கி வந்து என்ன வேண்டுமானாலும் செய்து அவர்களை துக்கத்திலிருந்து மீட்டெடுப்பேன் எனும் சத்தியத்தை சொல்லவே என்ன வேண்டுமானாலும் செய்வேன். வருகின்ற வலியை என் மீது தாங்கி
நானே ஏற்றாலும் சரி உன்னை காப்பேன் என்கின்ற உத்தமமான சத்தியத்தை நமக்கு அளிப்பதற்காகத்தான் தானே அதை வாங்கும் திருவிளையாட்டை செய்து வைத்தான் தயாபரன் ஞானப் பரம்பொருள். ஆதியும் அந்தமும் கடந்த ஜோதிப் பொருளான சுந்தரேசப் பெருமான் என்னதான் நியாயங்களை சொன்னாலும், என்னதான் வாதங்களை கற்பித்தாலும், தானே விரம்படிபடுவது சற்று அதிகமாகவே தோன்றுகிறது. மணிவாசகனின் பக்தி அதன் உச்ச நிலை, அதன் எல்லை வரையறுக்க ஒண்ணாத பெருஞான நிலை. இவைகளையெல்லாம் அதன் உயர்வை ஏதாவது ஒரு விதத்தில் உலகிற்கு சொல்ல வேண்டுமென்றால் பெருமானுக்கு யாருமே எதிர்பார்க்காத, எல்லாரையும் அதிரச் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்துதான் பக்தருக்காய் தான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார், எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று உயர் சத்தியத்தை உலகிற்கு உரைப்பதற்கு செய்த லீலையே இது. அவன் தியாகத்தை நாம் புரிந்து கொண்டால் தியாகராஜனின் பாகராஜர்களாய் மாறுவோம். அவன் தியாகத்தை புரிந்து கொண்டால்தான் அவன் பக்தர்கள் மீது வைத்திருக்கும் பக்தியின் ஆழம் புரியும். நீங்கள் எந்த அளவிற்கு அவனை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்கிறீர்களோ அவன் அதைவிட அதிகமாக உங்களை அவன் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்கின்றான். விதிகளையெல்லாம் கடந்து காதலின் நேர்மைக்காக மாணிக்கவாசகர் மிக பெருந்துணிச்சலோடு ஆபத்தான ஒரு செயலில் இறங்கினார். உயிர் கொடுக்கும் ஆபத்தை விட தன்னுடைய நற்பெயரையே கெடுத்துக் கொண்டு உயிர் கொடுக்கின்ற ஆபத்தான செயலில் இறங்கினார். பக்தியின் நேர்மைக்காக, காதலின் நேர்மைக்காக இத்துணை ஆபத்தான செயலில் ஒரு பக்தன் இறங்கும் பொழுது தன் தியாகத்தின் மூலமாய் மட்டுமே அவன் பக்தியை மெச்ச முடியும் என்பதற்காகவே பரமன் பெருமான் தானே பிரம்பை தாங்கினார். பொற்பிரம்பு கேட்ட வரமெல்லாம் கொடுத்து, ஆகட்டும் அப்படியே, 9 மாதம் எனக்கு 3 மாதம் அவளுக்கு என்கின்ற பாகத்தை விட்டு முழுமையாய் இருவரும் ஒன்றாயிருந்து அருளாட்சி செய்கின்றோம் என்ற வரமும் தந்து பிரம்பை தன் முதுகில் தாங்க வேண்டிய ஒரே காரணம்
பக்திக்கு எந்த அளவிற்கு பழுக்கிறான் என்பதையும், பக்தர்களின் நேர்மையின் மீது அவன் வைத்திருக்கும் நேர்மையையும், பக்தர்களின் நேர்மைக்காக அவன் செய்யும் தியாகத்தின் வலிமையையும் சொல்வது. திருமேனி தாங்கி வந்தது தானே எல்லா உயிருக்குள்ளும் அந்தர்யாமியாய் ஆன்மஸ்வரூபமாயிருக்கும் சதாசிவன் தானே என்று காட்ட, எல்லா உயிருக்குள்ளும் ஒரு வினாடி சுத்தாத்வைத அனுபவ சுகபோதத்தை நாட்டினான். அந்த சுகபோதத்தின் சாத்தியத்தால் தான் முதுகில் விழுந்த பிரம்படியை உணர்ந்தும் துக்கப்படாது உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. பிரம்பை தாங்கின எல்லா பிராணிகளும் ஆனால் துக்கப்படவில்லை. காரணம், அந்த ஒரு வினாடி சுத்தாத்வைத சுகபோத நிலையை எல்லாவற்றிற்குள்ளும் சகலத்திற்குள்ளும் சங்கடம் இல்லாது நீக்கமர நிறைந்திருக்கும் சதாசிவன் சுத்தாத்வைத அனுபூதியை எல்லா உயிர்களுக்கும் அருளினான். அறக்கருணை, மரக்கருணை, பெருங்கருணை எனும் முக்கருணையில் முக்கருணையும் ஒன்றாய்ச் சேர்ந்து அவன் நிகழ்த்திய லீலை இந்த விட்டுக்கு மண் சுமந்து விரம்படிபட்டது. மணிவாசகப் பெருமானுக்காய் அவர் காதலின் நேர்மைக்கு பெருமான் அளித்த சான்று இந்த திருவிளையாடல். அவர் தியாகத்தின் காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள், தியாகராஜனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அவன் தியாகத்தின் பாகமாய் மாறலாம். இது கதையல்ல, வெறும் சுதையால் செய்து வைத்த சிலையும் அல்ல, நிஜத்தில் நடந்த, சதையில் நடந்த சத்திய விதை. நடந்த நம்ம எல்லோருக்கும் என்றென்றுமே இது நடக்கும் சாத்தியம் இருக்கிறது என்று நமக்கெல்லாம் சாட்சியாக உரைக்கப்பட்ட ஒரு சத்தியத்தின் சாட்சி இந்த சரித்திரம். அன்று மணிவாசகனுக்காய் மட்டுமல்ல, இன்று யாருக்காகவும் வரத் தயாராயிருக்கின்றான். மணிவாசகனைப் போல் பெருமானை உங்கள் வாழ்க்கையின் பாகமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றும் அவன் உங்களுக்காய் வரவும் எதையும் தாங்கவும் தயாராகவே இருக்கின்றான். தியாகராஜனை உங்கள் வாழ்க்கையின் பாகமாய் மாற்றி, தியாகராஜன் வாழ்க்கையின் பாகராஜனாய் மாறி வாழ்க்கையை ஜீவன் முக்த வாழ்க்கையாய் வாழுங்கள். இதுவே பெருமான் செய்தருளிய இந்த லீலையின் சாரம். இதன் மூலம் அவன் சொல்ல விரும்பும் செய்தி, நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.